பண்ணுறோம், பாயில் பண்ணுறதுல மாலிகுல்ஸை பிரிக்கிறோம். இங்கே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால அந்த மாலிகுல்ஸை பிரிக்கிறோம் திருப்பி, அது பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். இது எல்லாத்துலேயும் வருது. காலையில் சொன்னாங்களா உங்கள் தாத்தா சொன்னாங்களா அந்த உருளை பற்றி சொன்னாங்களா? உருளையில் சொன்னாங்கல்ல, ஒரு பக்கம் தண்ணி கீழேருந்து இறக்கிறப்ப நமக்கு வெயிட் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு காலையில் சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? அதான் எதுக்காக, அது ஏன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? இதுலேருந்து மேலே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? யார் புவியீர்ப்பு விசை இருக்கு. புவின்றது என்ன இருக்கு? அந்த எர்த்தோட கிரஸ்ட் சென்டர் ஆஃப் த எர்த் இருக்குல்ல, அந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நிறைய இருக்கும். அது எந்த திசை இருந்தாலும் அது தன் பக்கம் இருக்குது. அதையும் எதிர்த்து நம்ம அதில் என்ன வெயிட் கீழே போகணுமோ அதில் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மேலே வரும். திருப்பி நமக்கு அது கையை விட்டா என்ன ஆகும்? இழுக்கிறப்ப தண்ணியோட கையை விட்டா என்ன ஆகும்? இல்லை தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட பக்கெட் வெயிட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளே பிடிச்சி இழுத்துருவோம். இதனால சின்ன பசங்களை இழுக்க விட மாட்டாங்க. அந்த ஃபோர்ஸ் அவங்களுக்கு பத்தாது அப்படின்றதுனால இழுக்க விட மாட்டாங்க. அது கொஞ்சம் விட்டாக்கா நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். சரி, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிணறுலாம் பார்க்கல, கிணறுலாம் பார்க்கல. தண்ணி எப்படி மேலே டேங்க் போகுது? எல்லாம் பைப்பை திறந்தா உடனே தண்ணி வந்துருக்கு உங்களுக்கு. மேலே டேங்க்கு தண்ணி போதா? போர்வெல் வந்து கோவிக்கு அடியிலேருந்து வருது. சரி, இல்லை இங்கேருந்து எப்படி டேங்க் போகுது? பைப் வழியாக போகுது. அது எப்படி போகுது? மோட்டர் சுவிட்ச் போடுறீங்க, அங்கே என்ன நடக்குது? மோட்டர் சுத்துதாங்க. சொல்லுங்க, என்ன ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏற்கனவே சொன்ன உருளையிலையும் நான் என்ன அதையும் சொன்னேன். அதில் வந்து அங்கே புவியீர்ப்பு விசை வந்தா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. அது இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்கிற மாதிரி அதுவும் வரும். அந்த உருளைக்கும் கைக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். சரி, இப்போ நான் தண்ணிக்கு வரேன். பைப் வழியாக மேலே மோட்டர் வழியாக இருக்கிறோம். அங்கே மோட்டரில் நடக்கிறது தெரியல, எனக்கும் தெரியல. யோசிச்சு பாருங்க. மோட்டாருக்குள்ளார என்ன நடக்குது? மோட்டார் என்ன செய்யுது? சொல்லு சொல்ல சொல்ல தான் வரும். சரி, அது வேகமாக மேலே சுற்றுது இல்லை, அது பேர் என்ன? ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வருது. ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வரப்ப கொஞ்சம் வேகம் வந்ததுன்னா தண்ணி போய் என்ன பண்ணும்? தண்ணி எப்போதுமே ப்ரெஷர் குறைவாக இருக்கிற இடத்துல போகும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுலேருந்து ப்ரெஷர் குறைவாக இருக்கிறது போகும். அது மாதிரி போகுது. திருப்பி அதை தள்ளும். அது தள்ளணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம மோட்டர் யூஸ் பண்ணுறோம். அது கீழேருந்து டேங்க் வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும். அது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு மோட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்ஸ் பவர்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஹைட்டு போனோன்னா 0.5 HP போதும். இதுக்கு 1 HP வேணும், 1.5 HP வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்பின்றது என்ன? ஹார்ஸ் பவர். சரி, டேங்கை ஃபில்லப் பண்ணிடுறோம். கீழே பைப்பை திறந்தோடனே வருது. அது என்ன? அது எப்படி வருது? உட்காரணும். மேலே இருக்க தண்ணி கீழே வருது. அதுக்கு என்ன? அதுக்கு மோட்டார் போடுறோமா? டேங்க்லேருந்து வர்றதுக்கு மோட்டார் போடுறோமா? சொல்லுங்கள். ஆனால் தானாக வருது. ஏன் வருது? கரண்டோட உதவி தேவைப்படுது சார். மேலேருந்து கீழே வரப்ப அதோட மேலேருந்து கீழே வர்றது ஈஸி சார். ஆனால் மேலே இப்போ கிணத்துக்கு சொன்னாங்க, கிணறு சொன்னாங்க, அது வெயிட் இல்லாத இருக்கிறப்ப சீக்கிரம் கீழே போயிடுது. வெயிட்டோடு இருக்கிறப்ப நம்ம இழுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மேலே ஏறதுக்கு நமக்கு உதவி வேணும். கீழே இறங்குறதுக்கு அதுக்கு உதவி தேவையில்லை சார். அதுவாகவே வந்துடுது சார். திறந்த அது கரெக்டான திருப்பி ஒரு வேர்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அது தமிழில் சொன்னேன். அது இங்கிலீஷில் சொல்ல முடியுமா இல்லை தமிழ்லேயே சொல்ல முடியுமா? சொல்லிட்டான் சொல்லிட்டான். புவியீர்ப்பு விசைன்னு இப்போ தானே சொன்னாங்க. நான் அந்த பஞ்சை தூக்கி மேலே இருந்து கீழே போட்டேன்ல,
ஆட்டோமேட்டிக்காக தானே வந்துச்சு. பூமியிலேருந்து எதை போட்டாலும் கீழே ஈஸியாக வந்துடும். அதுக்கு வந்து எனர்ஜியே தேவையில்லை. புவி ஈர்ப்பு விசை அது இருக்கிற வயசு தான் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம். அது இல்லைன்னா நம்ம நடக்க மாட்டோம், ஓட மாட்டோம். சொல்லுவாங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். புரியுதா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் கீழே வருது. சரி, அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு கீழே வருது. அதுக்கு ஒரு திருப்பி நம்ம ஹெச்பின்னு சொன்னோம்ல, இது இந்த ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படி வேரி ஆகும்? கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்துட்டு அது எதை டிபெண்ட் பண்ணி அதிகமாக குறையும்? எதை வச்சு அது அதிகமாக குறையும்? வாட்டர் லெவல் தான் இங்கே டேங்க்ல அப்படிதானே? அதுவும் ஒன்று கரெக்டு. அது இல்லாமல் டேங்க்கு எந்த ஹைட்டில் இருக்குன்றதை பொறுத்து நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இல்லை எனக்கு முதல் மாடியிலே நாங்கள் டேங்க் வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு தண்ணி மெதுவாக வருது, அதை இன்னொரு மாடி தூக்கி வைக்கணும்னு சொல்லுவோம். அப்போ ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இன்னும் ஹைட்டு போக போக அதுக்கு வந்து டேட்டான்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கலாம். பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தெரியாது. கொஞ்சம் சரிங்க, சிரிக்க வேண்டாம், கொஞ்சமாக சிரிங்க. இந்த தண்ணி குடிக்கிறது மாதிரி தண்ணி குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாய் விட்டு சிரிச்சால் வெரி குட். இங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இந்த 2000 ரூபா மட்டும் கையை எடுத்து 3000 ரூபா காட்டு. நீ எல்லாம் கையை எடுத்துட்டவா? ஒன்று தானே குறுக்கால இருக்கு. நீ எல்லாம் கையை வைக்கணும். வரேன், ரூமில் வரேன். குட். கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம்.